second. Okay. Okay. Yes. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று ஆஹ், எந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் உண்மையிலே தாழ்ச்சியை குறித்து நாம் இன்று உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் நினச்சிருந்தேன். அதை குறித்து மெடிடேட் பண்ணும்போது தாழ்ச்சி தாழ்ச்சின்றது என்னது? ஒரு கொடையா, ஒரு கனியா, அல்லது ஒரு புண்ணியமா? ஜிஎஸ் மினிஸ்ட்ரி வாலண்டியர்ஸ் இப்போ சொல்லுவானா, நான் கேட்ட மட்டும் சொல்லுங்க. தாழ்ச்சி என்பது ஒரு கொடையா, அல்லது ஒரு கனியா, அல்லது ஒரு புண்ணியமா? யாரும் பதில் சொல்ல மாட்டேன். புண்ணியம் பிரதர். புண்ணியம் brother. ஓகே, வேற யாராவது? ஓகே, கனி brother. கனி. 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 ஒருத்தர் கனின்னு சொன்னா 3 பேர் கனின்றீங்க, ஒருத்தர் புண்ணியனோன்னு ஒரு 4 பேர் புண்ணியன்றீங்க. ஓகே, புண்ணியனா என்னது? புண்ணியம் என்றால் என்ன? நான் அந்த ஜெபத்தை சொல்ல சிஸ்டர், புண்ணியனா என்னன்னு கேட்டேன். புண்ணியம்னா நம்ம செய்யற நன்மைகளுக்கு கிடைக்கிற நம்- பலனை தான் புண்ணியம்னு சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்றது விட்டுருங்க சிஸ்டர். ஒரு தவறு செஞ்சா நம்ம அதுக்கு இந்த பரிகாரம் மாதிரி இப்படி சொல்லுவோம், புண்ணியத்தை நீங்க செய்யுங்க இப்படி சொல்லுறது புண்ணியம். ஒரு தவறு செஞ்சா அதுக்கு பரிகாரம் செய்யறது புண்ணியமா? எந்த விஷயம் செய்யும் போது நமக்கு அதுக்கு பலன் கிடைக்குது அது புண்ணியம். நம்ம செஞ்ச ஒரு நல்ல காரியத்துக்கு பலன் கிடைச்சா அது புண்ணியம். ஓகே, வெரி குட். வேற யாராவது? அம்மா அடுத்தவங்க யாராவது ஏதாவது சொன்ன தாழ்ச்சியோட பணி கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெரி குட். யார் அது நடுவில் யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்க? அருள் ஜித்தா சிஸ்டர், என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. பண்பு. ஓகே, சொல்றவங்க தெளிவா சொல்லுங்க. ஓகே, குட். ஸோ நான் உண்மையிலே தாழ்ச்சியை குறித்து தான் தியானிச்சேன். அப்போ தாழ்ச்சி ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லும்போது புண்ணியம்னா என்னன்னு சொல்லி நம்ம இப்போ கொஞ்சம் தியானிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? புண்ணியம்னு சொல்லி நம்ம பழைய மொழிபெயர்ப்புல இருந்து இப்போ வந்து நற்பண்புகள் அப்படின்னு மாற்றிருக்காங்க சில மொழிபெயர்ப்பில். புண்ணியங்கள் அல்லது நற்பண்புகள். இப்போ இந்த புண்ணியங்கள் நற்பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து நம்முடைய முயற்சி ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. மனிதனுடைய முயற்சியில், ஆனால் கடவுளுடைய கிருபையினால நம்மகிட்ட வர்ற நல்ல பண்புகளுக்கு பேர் தான் நற்பண்புகள் அல்லது புண்ணியங்கள். ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். நம்மகிட்ட இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர் டெவலப் ஆகிறதுக்கு மனித முயற்சிகள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையுடைய படிப்பினையிலையும் அப்படி தான் சொல்லப்படுது, சிசிசிலையும். மனித முயற்சி, அதே நேரத்தில் கடவுளுடைய கிருபையினால நம்மிடம் உள்ள நல்ல கேரக்டர்ஸ், நல்ல பண்புகளுக்கு பேர் விர்ச்சுவஸ், புண்ணியங்கள் அல்லது நற்பண்புகள். அப்போ புண்ணியன்றது நம்ம செய்கிற நல்ல காரியங்கள், நம்ம கேரக்டர் சொல்லுது. அது குறிப்பாக சொல்ல போகுது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம நமக்கு தெரியணும் விர்ச்சுவஸ்ன்னு ஒரு காரியம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம அதிகமாக எடுக்கல அதை பற்றி, இல்லையா? ஹியூமிலிட்டி ஒரு விர்ச்சு, தாழ்ச்சி என்பது ஒரு புண்ணியம், தாழ்ச்சி என்பது ஒரு நற்பண்பு. இந்த தாழ்ச்சியை குறித்து நம்ம நிறையா தியானித்து இருக்கிறோம். ஐ திங்க் கடந்த அது லேடிஸ் மிஷன்லையும் நான் ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக உண்மையான தாழ்ச்சி என்றால் என்ன அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் நம்ம ஜிஎஸ் மினிஸ்ட்ரியிலே. இப்போ நம்ம தாழ்ச்சியை பற்றி நம்ம தியானிச்சிருக்கோம், ஆனால் இது ஒரு விர்ச்சுவஸ், ஒரு நற்பண்புகளை குறிக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம யோசிக்கலை. அப்போது நமக்கு அப்போ தெரியணும், நற்பண்பு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முயற்சி நிறைய தேவைப்படுது இல்லையா? தாழ்ச்சி ஒரு நம்ம என்னென்ன நற்பண்புகள் இருக்குன்னு நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு காரியம் இருக்குது இல்லையா? பரிசுத்தாவியுடைய கனிகள், அன்பு, மகிழ்ச்சி இல்லையா, பொறுமை, தன்னலம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது இல்லையா? நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5, 22, 23. அன்பு, மகிழ்ச்சி,
அமைதி, அமைதி, பொறுமை, பொறுமை, பரிவு, நன்னயம், அன்னை, நம்பிக்கை, நம்பிக்கை. கனிவு, தன்னடக்கம். இப்போ இது ஆவியுடைய கனிகள். இப்போ தூய ஆவியுடைய கனிகளுக்கும் இந்த நற்பண்புகள் அல்லது விர்ச்சுஸ் அல்லது நம்ம புண்ணியம், அந்த பழைய மொழிபெயர்ப்பு இந்த புண்ணியம், இதுக்கு என்ன கனெக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? எத்தனை பேருக்கு என்கிட்ட கரெக்டாக எதுக்கு வித்தியாசம் தெரியும்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் யோசிக்கிறேன். நான் பார்த்தேன் என்ன கிட்டத்தட்ட நம்ம கரெக்ட். வெர்ச்சியூஸும் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய நாள் யோசித்துருக்கிறேன், தாழ்ச்சி ஏன் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சரியமா இருக்கா இல்லையா? நான் உண்மையில ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் அதை மெடிடேட் பண்ணது கிடையாது. தாழ்ச்சி ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு, நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு பண்பு. எல்லா கிறிஸ்தவனுக்களும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு தாழ்ச்சி. ஆனால் தாழ்ச்சி பரிசுத்தாவியின் கனியாக இல்லை. கரெக்டா? ஆமாம். அப்போ பரிசுத்தாவியின் கனி அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் தூண்டுதலுக்கு ஏற்ப நம்ம வாழும் பொழுது நாம் கடவுளின் சாயலாக மாறுகிறோம். கிறிஸ்துகிட்ட இருந்த ஒவ்வொரு குணநலங்களும் நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாயலில் மாறுறது தான் ஆவியானுடைய கனிகள். நல்லா கவனிங்க. பரிசுத்தாவிட துணையோடு நம்ம வாழும் பொழுது அவர் இதை செய்யன்னு சொல்லும்போது செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது செய்யாமல் இருக்கணும். அப்படி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் வாழும்போது நமக்குள்ளாக உருவாகிற குணநலங்கள் அதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள். இதில் ஹோலி ஸ்பிரிட்டுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆவியானுடைய கனிகள் டெவலப் ஆகிறதுக்கு நம்முடைய பங்கு உண்டு. ஆனால் முதல்ல சொன்ன விர்ச்சுஸ் நற்பண்புகளில் கடவுளுடைய கிருபை இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய முயற்சி அதிகமாக தேவைப்படுகிறது. இப்போ ஒரு பொருள் மேலே ஒரு ஆசை வருது. இந்த இடத்துல நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஆவியானவர் என்ன எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றும் நடக்காது. சரி, இந்த டாபிக் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சில இடத்துல நானும் தவறுறேன். அப்போ எதனால நம்ம தவறுறோம்? ஃபெய்த்தில் போகிறோம், அன்பை பற்றி நம்ம தியானிக்கிறோம், எதிர்நோக்குப்படி செய்கிறோம், வார்த்தை அறிக்கை பண்ணுறோம், தாழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்கிறோம். இருந்தாலும் ஒரு சில இடத்துல நம்ம தவறுகிறோம். அப்போ எந்த ஏரியா மிஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு ஏரியா இந்த புண்ணியங்களை குறித்து பார்க்கும்பொழுது நம்ம அதை பற்றி அதிகமாக இது வரைக்கும் திங்க் பண்ணல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரியல. நான் எப்படி படிக்கிறேன்னா, ஏசு கிறிஸ்து மாதிரி நம்மளால வாழ முடியலன்னா எங்கெங்கேயோ எடுத்து தவறோம் நம்ம இல்லையா? ஒரு சில இடங்களில் தவறுமா தவறலையா? தவறுறோம் பிரதர். நீங்கள் மட்டும்தான் சிஸ்டர் என்ன மாதிரி இருக்கிறீங்க, மற்றவங்கள்லாம் செயின்ட் ஆகிட்டாங்க சிஸ்டர். ம், அப்படியா? எல்லோருமே தவறும் இல்லையா? அப்போ யோசித்து பார்க்கும்போது எஸ், ஒரு சில இடத்துல நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதை ஒரு சில இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு சில இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிறோம். இன்னும் நம்ம டச் பண்ணாத ஒரு சில ஏரியா இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த தாழ்ச்சி முக்கியம் என்பது எனக்கு ஆவியான ஒரு 3 மாதமே என்ன தாழ்ச்சியை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கிறார். அப்போது அந்த தாழ்ச்சி எங்கே வருதுன்னு பார்த்தா ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஃப்ரூட்டில் வரல இல்லையா? பரிசுத்தாவுடைய கனிகளில் தாழ்ச்சி வரல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த தாழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் ஜீசஸ் என்ன சொல்கிறார்? உனக்கு தாழ்ச்சியை கொடுப்பேன்னு சொல்லலை, ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். கரெக்ட்? ஞானத்தை கேளு கொடுக்குறேன்றார். ஆனால் ஞானமும் சும்மா எல்லாருக்கும் கொடையாக கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு சிலருக்கு கொடையாக கிடைக்கலாம், சாலமன் மாதிரி. ஞானமும் நம்ம ப்ராக்டிஸில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஞானமும் ஒரு விர்ச்சு தான். ஞானமும் ஒரு விர்ச்சுஸ். அதனால் ஞானத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஞானத்தை தேடுன்னு தான் சொல்லுது. கொடையை அவனுக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லலை. ஞானத்தை தேடு, எதை கொடுத்தாவது ஞானத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்முடைய முயற்சி ஒரு சில இடத்துல தேவைப்படுகிறது. ஒன்று, நம்முடைய முயற்சி ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் கடவுளுடைய கிருபை சேரும் பொழுது அது நம்முடைய நற்பண்புகளாக, நம்முடைய நல்ல குணநலங்களாக மாறுகிறது. இன்னொன்று, பரிசுத்தாவின் துணையோடு அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நம்ம வாழும் பொழுது நம்மிடம் கனிகள் உருவாகிறது. இதில் கனி பெட்டரா, கனி பெஸ்ட்டா, விர்ச்சு பெஸ்ட்டா, அது நற்பண்புகள் பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிகள் தான் பெஸ்ட். இன்னும் ஒரு வகையில் சொல்லும்போது எஸ், இறை வார்த்தையை இதயத்தில் விதைக்கிறோம், நம்பிக்கை என்ற வேர் விடுகிறது இல்லையா? செடி வளருது, அதில் நமக்கு ஒரு மொட்டு அப்புறம் ஒரு பூ பூக்குது.
அதுக்கப்புறம் தான் கனி வருது இல்லையா? இந்த மொட்டு வந்து பூ பூக்கிறத நம்ம விர்ச்சுவஸ்ன்னு சொல்லலாம். விர்ச்சுவஸே இல்லாமல் கனி வந்துட போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இதையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவசியம். உண்மையிலே நம்ம ஆதி திருச்சபையில் பழைய காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த விர்ச்சுவஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த தபக்காலத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்களே இதுதான். இந்த புண்ணியங்களை நாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு கடந்த ஒரு 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒருத்தல் முயற்சி, புண்ணியங்கள், அடுத்தது இந்த மனவள்ளி ஜபம்னு சொல்கிறதெல்லாம் இப்போ இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் பெற்றோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க மனவள்ளி ஜபம் அப்படின்னு சொல்லி. இந்த ஜெனரேஷனில் நான் அதிகமாக சர்ச்சிலையும் இதை சொல்லி கேள்விப்படலை. இளைஞர்களுக்குள்ள அந்த பழக்கமும் இல்லாமல் போச்சு. யாராவது ஒரு மனவள்ளி ஜபம் சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord, brother. இயேசுவே நம்பிக்கை எல்லாம் உமது வேரில் வைக்கிறேன். இயேசுவே. ஓகே. இயேசு மரிசூசையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேற யாராவது? Jesus, I trust in you. ம் ஓகே. ஜீசஸ் சின்ன சின்ன ஒரு வார்த்தை, கடவுளை பார்த்து ஜீசஸ் ஐ லவ் யூ, அது கூட ஒரு நல்ல ஒரு ஒரு மனவழி ஜெபம் தான். இயேசு மரிசூசே எங்களை ரட்சியும். இந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இதை மனசில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், 24/7 நம்ம கடவுளோட ஒரு ஐக்கியத்தில் இருந்துகிட்டே இருப்போம். புனிதர்கள் எல்லாம் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஒரு சில துறவு மடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை கம்பல்சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் மனசில் ஒரு சின்ன ஜெபம், ஜீசஸ் ஐ லவ் யூ, இயேசுவே என்னை ரட்சியும், ஆண்டவரே என் மேலே இரக்கமாக இருங்க. இது 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 சொல்லும்போது என்ன ஆகுது, நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருந்தால் கூட நம்முடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக கடவுளோடு கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு மிஸ் ஆகி போச்சு. இப்போ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்முடைய மனது இந்த உலகத்தோடு, நான் நிறைய பேர் கேட்கும்போது ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கும். நான் முதல்ல கிறிஸ்தவ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வரும்போது நானே கேட்டிருக்கிறேன், சினிமா பார்க்குறது தப்பா இல்லையா, சீரியல் பார்க்குறது தப்பா, ஒரே ஒரு கிளாஸ் பீர் அடிக்கிறது தப்பா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய டவுட் வரும். ஆனால் நீங்கள் கடவுளோட நெருங்க கொஸ்டின் என்ன தெரியுமா, நீங்கள் கடவுள்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக போகணுன்றது தான் கொஸ்டின் இருக்கு. கடவுளை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளை நீங்கள் முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்கு முழுமையாக நீங்கள் இறக்க வேண்டும். இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு நீங்கள் முழுமையாக மறிக்க வேண்டும். எனக்கு கொஞ்சம் ஜீசஸ் கொஞ்சம் உலகம் வேணும்னு நீங்கள் போனீங்கன்னா 90% உலகத்தோடு போயிடுவோம். நல்லா ஞாபகம் வச்சு, நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜீசஸ் கொஞ்சம் உலகம் கொஞ்சம்னு போகும்போது என்ன ஆகும் தெரியுமா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலே நாம் உலகத்தோடு சேர்ந்து ஒழுகி கொண்டு இருக்கிறோம். அதனால ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகில் தான் இருக்கிறீர்கள், உங்களை நான் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து விட்டேன். இது மக்களை சொல்கிறாரா, அப்போஸ்தலரை சொல்கிறாரா, சீடர்களை பார்த்து சொல்கிறாரா? இந்த வார்த்தை சீடர்களுக்கு சொல்கிறாரா, பொதுமக்களுக்கு சொல்கிறாரா? ஓகேங்களா, கரெக்ட், உங்கள் ஆன்சர் கரெக்ட். அப்போ கேள்வி வந்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, சும்மா சாதாரண ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த உலகம் சொல்கிறபடி வாழலாம், கடைசியில் எங்கே போய் சேருவோன்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் சீடர்களைப் போல வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாக பரலோகத்தில் அவர் பக்கத்தில் இருக்க முடியும். கிறிஸ்துக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அப்படி வாழணும்னு நினச்சோம்னா we have to die to ourselves. நாம் நம் சுயத்துக்கு முழுமையாக மறிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஓகே, இப்போ நம்ம இந்த புண்ணியங்கள் அல்லது நற்பண்புகள் இதை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம். அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம் வார்த்தைகள் எனக்கு, ஏன்னா நான் இங்கிலீஷ் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழில் இதுக்குரிய புக்கு எங்கிட்ட எதுவும் கிடையாது. ஒருவேளை தமிழில் இதை மொழிபெயர்த்து இருந்தாங்களா, அதுக்கு என்ன எக்ஸாக்ட் வேர்ஷன் சொல்லி எனக்கு தெரியல. விர்ச்சுவஸ்ன்றது ஆங்கில வார்த்தை, தமிழில் சரியான மொழிபெயர்ப்பு நற்பண்புகள் தான் வருது. இப்போ நம்ம கூகுளில் போட்டு பார்க்கும்போது உண்மையிலே நம்முடைய கேத்தலிக் சர்ச் டாக்டரின் தமிழ்நாட்டில் எப்படி மொழிபெயர்த்துருக்கான்னு எனக்கு தெரியல.
யாராவது தெரிஞ்சால் நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள், நான் வேணால் மாற்றிக்கிறேன் அது. ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நம்ம ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம். ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு இப்போ? படிக்க முடியுதா? தெரியுது brother. தெரியுது brother. ஓகே, தெரியுது brother. இதில் இந்த திருச்சபையுடைய முக்கியமான படிப்பினைகள் இது ஒன்று, விர்ச்சுவஸ்ன்றது. முதல்ல வந்து தியாலஜிக்கல் விர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இறையியல் நற்பண்புகள். இந்த இறையியல் நற்பண்புகள் கடவுள் ஒரு தன்னை நம்புகிற மனிதனுக்கு டைரக்டாக அவருடைய உள்ளத்தில் கடவுள் ஊத்துற ஒரு கொடைக்கு பேர் தான் இந்த விர்ச்சுவஸ். இது மனிதன் வந்து நிறைய பண்ண வேண்டிய, ஒன்றும் பெரிய விஷயம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளை நம்பும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. 3 விர்ச்சுவஸ் சொல்லப்படுது. 3 வகையான இறையியல் விர்ச்சுவஸ். அந்த அந்த 3 வகையான இறையியல் விர்ச்சுவஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ. நற்பண்புகள் டெஃபினேஷன் இதுதான். இறையியல் நற்பண்புகள் என்பது விசுவாசிகளின் ஆன்மாவுக்கு கடவுள் கொடுக்கும் கொடை. யார் கொடுக்குற கொடை? இது ஒரு கிஃப்ட். கிஃப்ட்டுக்கும் கொடைக்கும் விர்ச்சுவஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது விர்ச்சுவஸ் தான், பட் இருந்தாலும் இது கடவுள் கொடுக்குற ஒரு கொடை. கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக கடவுள் இந்த புண்ணியங்களை நம்முள்ளத்தில் கொடுக்கிறார். எப்பொழுது இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார் என்று நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்கிறோமோ, அப்போது நம்முடைய உள்ளத்தில் இந்த 3 தியாலஜிக்கல் விர்ச்சுவஸும் கொடுக்கப்படுது. இதை காத்துக்கொள்றதும் நம்மள்ட்ட இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி தேவை. அதனால் மனிதன் முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று எதிர்நோக்கு, அடுத்தது யாரை சொல்லுங்க பார்க்கலாம்? அன்பு. 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 எஸ், இதுதான் நம்மளுக்கு புனித சின்னப்பர் சொல்றாரு இல்லையா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3ம் சிறந்தது. ஆனால் அன்பே எல்லாத்தையும் விட தலை சிறந்தது. இது கடவுள் தான் நம்மகிட்ட கொடுக்குறார். இப்போ நம்பிக்கை நமக்கு இறை வார்த்தையை கேட்கும் பொழுது வருகிறது. அந்த இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தை யார்? அது இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் படிக்க படிக்க அவரை நம்புகிறோம். அவருடைய அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போனீங்கன்னா, நம்முடைய ஆவியில் இதெல்லாம் ஊற்றப்பட்டிருக்குது. நம்முடைய ஹார்ட்டில் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை ஊற்றப்பட்டிருக்கிறது, எதிர்நோக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது, எப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ. ஆனால் இதை வெளியில் கொண்டு வரதில் தான் வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கை கூட பாருங்க, உங்களுடைய மனதை நீங்கள் புதுப்பிக்கும் போது நம்பிக்கை அதிகமாகுது. கரெக்டா? இது நான் உங்களோட சேர்ந்து நானும் தியானிக்கிறேன். எனக்கு இதை வந்து நான் ஏற்கனவே தியானிச்சு உங்ககிட்ட சொல்லலை. இப்போது இந்த நம்பிக்கை குறித்து ஒரு சின்ன டவுட் நம்மளுக்கு அடிக்கடி வரும். ஏற்கனவே கூட பிரதர் ஒரு முறை கேட்டிருந்தாங்க, ஒரு பிரதர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்பிக்கை எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கை கொடுக்கப்படுதா, இல்லை நம்பிக்கை எல்லாருக்கும் ஈக்குவல், ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க நம்பிக்கையை வளர்க்குறோமா, இந்த மாதிரிலாம் ஒரு டவுட் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட்டில் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். நம்பிக்கை கூட நம்முடைய ஆவியில் முழுமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய மனசு புதுப்பிக்கப்படுகிறதோ, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது, ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை நம்மகிட்ட வெளியில் வருது. அவ்வளோதான், அந்த செயல்படுகிறது. அந்த நம்பிக்கையுடைய செயல்பாடு நம்முடைய சிந்தனையை பொறுத்து இருக்குது, சிந்தனை புதுப்பிக்கப்படுறதை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ ஒரு முறை கேளுங்க, தியானிச்சு பாருங்கள். ஓகே, இந்த 3மே கடவுளிடமிருந்து வருகிறது. ஓகேங்களா? இதில் மனிதனுடைய பங்கு ரொம்ப கம்மி தான். இந்த 3 தியாலஜிக்கல் விர்ச்சுவஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப கம்மி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, நம்ம கடைசியில் கனெக்ட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக கார்டினல் விர்ச்சுவஸ் இல்லை ஹியூமன் விர்ச்சுவஸ்னுவாங்க. இந்த ஹியூமன் விர்ச்சுவஸ்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மனிதனுடைய முயற்சி இதில் அதிகமாக தேவைப்படுகிறது. அதில் முதலாக வர்றது விஸ்டம், ஞானம். ஞானம் சாலமோனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது இல்லையா? நம்மளுக்கு யாக்கோபு 1:5 யாக்கோபு என்ன சொல்கிறாரு? ஞானம் இல்லாதவன் ஆண்டவரை நோக்கி கேட்கட்டும், ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், முகம் குணாமல் கொடுப்பார், தாராளமாக கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது கடவுள் நம்ம தாழ்ச்சியோடு கேட்கும்போது நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஞானத்தை ப்ராக்டிஸும் பண்ண முடியும் இல்லையா? ஞானம் எப்படி வருது ஒரு மனுஷனுக்கு? ஞானத்தின் காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஞானம் தெய்வ பயம்.
ஆ, தெய்வ பயமே ஞானத்துக்கு ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத தொடக்கம். வசனம் சொல்லுது இல்லையா? ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம். இப்போ ஓகே, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. சரி, அதுக்கு முன்னாலே ஓகே, யோபு 28:28 கூட படிக்கலாம். யோபு 28:28. கடவுளுக்கு அஞ்சுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர் யோபு 28:28. மானிடருக்கு கூறினார், ஆ ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை ஆ விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு. ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். அப்போ ஞானம்னா என்னது? ஆண்டவருக்கு அஞ்சுதல். அஞ்சுதல், பயப்படுறது அப்படின்றதுல நம்ம 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 சாதாரண உலகப்பூர்வமான பயம் கிடையாது இது. இந்த பயம் என்பது தெய்வ பயம். உண்மையான தெய்வ பயம் என்பது கடவுள் எவ்வளவு மாட்சி மிக்கவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்று அவரை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் தெய்வ பயம். அதனால பயம்னா நம்ம பயந்து நடுங்கிறதுக்கு பயம், அந்த அந்த ஒரு அது சரியான ஒரு பயம் கிடையாது. இங்கே அந்த அர்த்தத்துலையும் சொல்லப்படலை. ஓகேங்களா? அப்போ கடவுள் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு எப்படி தெரியும் நமக்கு? ஒன்று, இறை வார்த்தை படிக்கும்போது தெரியும், தியானிக்கும் போது தெரியும். இருந்தாலும் நிறைய நேரத்தில் நம்முடைய சிந்தனையில தான் தெரியுது. ஆனால் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பது உங்கள் இருதயத்தில் உணர ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெய்வ பயம் வரும். சரி, நமக்கு நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறோம், நிறைய காரியங்களை தெரிந்து கொள்கிறோம். கடவுள் பெரியவர், இப்போ நிறைய அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், செங்கடலை ரெண்டா பிளந்தார், என்னென்னமோ பழைய ஏற்பாட்டில் நிறைய பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடந்தது. இப்போ இதை பார்க்கும் பொழுது சின்ன வயசு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நாள் ஆக ஆக நம்ம இதை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபேக்டர் குறைஞ்சி போகுது. உண்மையிலே உங்களுக்கு அந்த ஒரு தெய்வ பயம் இருக்கணும்னா நம்ம மனதில் வைத்து தியானிக்கணும். அதிக நேரம் கடவுளோடு செலவு பண்ணும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது ஸ்லோவாக நம்மளுக்கு அந்த தெய்வ பயம் அதிகமாகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஞானத்தை நாம் பயிற்சி செய்ய முடியுமா? என்ன முடியும். ஞான ஞானத்தை பயிற்சி செய்ய முடியும். கடவுளுடைய கிருபையினால் பயிற்சி செய்ய முடியும். செய்யணும். கடவுள் ஃப்ரீயாக கிஃப்டாக. சரி, நம்ம நிறைய நேரத்தில் பைபிளில் கிடைச்ச ஒரு சிலர் கிடைச்ச ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் நிறைய நேரத்தில் ஃபெயில் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி சொல்லலாம்? ஓகே, சாம்சனுக்கு கடவுள் ஒரு வல்லமையை கொடுத்திருந்தார் இல்லையா? எதிரிகள் பலத்தை விட ஜாஸ்தியான ஒரு பலம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு சில கிஃப்ட் நம்ம ஒரு சிலரை பார்க்குறோம். அதே கிஃப்ட் நம்மளுக்கு வேணும்னு ஜெபிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. சாலமோன் ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் உடனே கொடுத்தார். இங்க எத்தனை பேருக்கு அப்படி ஞானத்தை கேட்டு ஆண்டவர் உடனே கொடுக்கல? கை தூங்கம் பார்க்கலாம். யாரோ கேட்டிருக்கீங்களா? இங்க ஒரு செகண்ட், நான் ஸ்கிரீன் மாத்தி பார்க்குறேன். கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு சாலமோன் மாதிரி? அந்த அளவுக்கு எல்லாம் அதுக்கு கொஞ்சம் பாதியாது. கிடைக்கல. நிறைய நேரத்தில் கிடைக்கல இல்லையா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு 7 வருஷமா புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே கடைபிடிக்க முயற்சி பண்ணேன். ஆனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆனேன். ஏன் தெரியுமா? கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வழி நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போது புனிதர் பிரான்சிஸ் செஞ்ச மாதிரி நம்ம செய்ய ட்ரை பண்ணோம்னா கொஞ்ச நாளில் விட்டுருவோம். ஒன்று, அவர் துறவரத்தில் இருந்தால், நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். அதனால் அவர் செஞ்ச மாதிரி நம்ம செய்ய ட்ரை பண்ணோம்னா செய்கிறது கஷ்டம். கொஞ்ச நாள் செஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. அல்லது அவர்களுக்கு கிடைச்ச அந்த மாதிரி ஒரு கிரேஸ் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு செயின்ஸ் பண்ண ப்ரேயர்ஸ் நான் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு கடவுள் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறார், ஒரு கொடையை கொடுக்குறார். எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை கேட்டு அவருக்கு எப்படி கிடைச்சது இந்த கிஃப்ட்னு கேட்பேன். அவர் சொல்லார், இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு கிடைச்சது. அதை நான் செஞ்சு பார்த்தா எனக்கு கிடைக்காது. ஸோ கடவுளுடைய கொடைகள் சில நேரத்தில் எதன் அடிப்படையில் கொடுக்குறார், எப்படி கொடுக்குறார், அது சூழ்நிலையை பொறுத்து மாறுது. ஒவ்வொருத்தருடைய அழைப்புக்கு ஏற்றபடி மாறுபடுது. புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை நான் என்னுடைய தொடக்க காலத்தில் நான் கேட்ட மாதிரி கடவுள் எனக்கு gift கொடுத்துருந்தா இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் வந்து நின்றுருக்க மாட்டேன். எங்கேயாவது ஒரு தனிமையில் கவுன்சிலராக இருந்திருப்பேன். நான் ப்ரீச்சிங்கில் வந்திருக்க மாட்டேன். அப்போ கடவுளுடைய திட்டம் என்னது? என்னை ஒரு கவுன்சிலர் ஆகிறது கடவுளுடைய திட்டம் கிடையாது.
இறை வார்த்தையும் அதனுடைய ஆழங்களையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்னுடைய அழைப்பு. ஆனால் நான் ட்ரை பண்ணது என்னது, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் வந்து ஒரு கவுன்சிலர், அவர் மாதிரி ஆகணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணும்போது அது தோல்வி அடையுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பைபிள் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஓகே அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஜென்ரல் பிரின்சிபிள் இருக்குது பைபிளில். ஏசு கிறிஸ்து சீடர்களை ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வழி நடத்துகிறார். நான் அதுதான் உங்களுக்கு கடந்த வாரம் சொன்னேன். ஏசு கிறிஸ்து எப்படி சீடர்களை வழி நடத்தி கொண்டு போனார், முதல்ல என்ன சொல்லி கொடுத்தார், அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தார், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதில் ஒரு ஸ்டெப் வந்து ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி. பரிசுத்தத்துக்கு முன்னால் கம்பல்சரி அந்த தாழ்ச்சி இல்லாமல் பரிசுத்தம் வராது இல்லையா? அப்படி யோவான் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம், என்னுடைய வார்த்தையினால் நீங்கள் பரிசுத்தமாகி விட்டீர்கள்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாள் என்ன பண்ணுறாங்க சீடருங்க, தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்று ஒரு போட்டி பொறாமல் வருது. அப்போ தாழ்ச்சியில் அவங்க ஓரளவு கற்றுக்கிட்ட அப்புறம் தான் பரிசுத்தத்தில் அவர்களால் நிலைத்து நிற்க முடியும். நான் பரிசுத்தம் வராதுன்னு சொல்லலை, பரிசுத்தத்தில் நீங்கள் நிலைக்கணும்னா தாழ்ச்சி மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த தாழ்ச்சின்றது கொடை கிடையாது. ஆண்டவரே எனக்கு தாழ்ச்சி கொடுங்கன்னு கேட்டால் தாழ்ச்சி கொடுக்க போகுது. எத்தனை பேர் தாழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4-5 பேர் தான் கை தூக்குறீங்க. ஓகே, வெரி குட். சரி, தாழ்ச்சி எனக்கு கொடுங்க ஆண்டவர், எனக்கு கொடுக்க மாட்டார். தாழ்ச்சியை கற்றுக் கொடுங்கன்னா கற்றுக் கொடுப்பார். ஏன்னா தாழ்ச்சி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். கொடையா கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா? ஜீசஸ் கொடுக்கறதுக்கு அது கொடை கிடையாது. தாழ்ச்சி என்பது கொடை கிடையாது, அது நாம் பயிற்சி செய்ய வேண்டிய விஷயம். ஏன்? தாழ்ச்சி ஒரு நற்பண்பு. அப்போ அந்த நற்பண்பு நான் ஒரு நம்முடைய கேரக்டர் அந்த தாழ்ச்சி மாறணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் அந்த தாழ்ச்சி வந்துட போகிறது கிடையாது. ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணும்போது தான் அந்த தாழ்ச்சி என்பது நமக்கு வரும். எங்கள் வீட்டில் நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல பயிற்சி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஒய்ஃப் கிட்ட சொல்கிறத கேட்டு நடந்துக்குவாங்க. கடவுளுக்கு உகந்த வார்த்தையை சொல்லும்போது, அதே போல் கணவன் சொல்லும்போது மனைவி கீழ்ப்படிய முடிஞ்ச பாதி தாழ்ச்சியை கற்றுக்கலாம். ஏன் தெரியுமா? தாழ்ச்சியை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் வந்து ஒன்று வீடு, இன்னொன்று ஆஃபீஸ். ஓகேங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸில் இங்கே இருக்கிற பொசிஷனை பொறுத்து இருக்குது. பட் உங்கள் மேனேஜரை பொறுத்து இருக்குது. எஸ், மேனேஜர் நம்மளுக்கு மோசமான மேனேஜர் வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க. கரெக்டா? உங்களுக்கு ஒரு மோசமான மேனேஜர் வந்தால் நமக்கு தாழ்ச்சியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டி தீர்த்து தாழ்ச்சியையும் விட்டு நம்ம கடைசியில் சாபத்தை பெற்றுக்கொள்வோம். நான் சொல்கிறது கரெக்டா? உங்கள்கிட்ட தாழ்ச்சி இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் எது? உங்கள் ஆஃபீஸ் அதிகாரி, அதுக்கு அடுத்தது வாழ்க்கை துணைவர் ஆர் துணைவி. இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தாழ்ச்சி என்பதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். ஏசு கிறிஸ்து கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அவர் அதுக்குள்ள சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பார். நம்ம அப்போது இதில் தான் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மனசு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கேட்டால் ஆண்டவர் கொடுத்துருவார், அதோட வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். புனிதர்கள்லாம் அப்படி உடனே புனிதராயிட்டாங்களா? சரி, புண்ணிய வாழ்க்கை, புனித வாழ்க்கை என்பது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி, ஒரு ஒன்றுமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு உருவமற்ற ஒரு கல்லை வச்சுட்டு ஒரு அழகான ஒரு சிற்பத்தை செதுக்குறது போல செதுக்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப பொறுமையாக செஞ்சாகணும், நம்பிக்கையோடு செஞ்சாகணும், தாழ்ச்சியோட ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்கிறதுக்கு அவசரப்பட நடக்குமா? எல்லாம் மொத்தமாக போயிடும். அப்போ ரொம்ப பொறுமையாக செய்யணும். செய்யும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும், அதை கரெக்ட் பண்ண தெரியணும். கரெக்டாக அவன் செய்கிறதுக்கு முன்னாலே எதை செய்ய போகிறன்றது மைண்டில் அந்த பிளான் இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி தான். நம்ம ஒவ்வொரு பண்புகளாக நாம் நம்மிடம் டெவலப் பண்ணணும். அதில் தான் நான் ஒன்றா மிஸ் பண்ணிட்டோமேன்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த புண்ணியங்கள் தான். நான் தாழ்ச்சி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் தாழ்ச்சின்றது இந்த புண்ணியங்கள் வரிசையில் வருது. நான் ரொம்ப நாளாக ஆர்டர் கொடுத்துருவார், ஆர்டர் கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் தாழ்ச்சியோடு சேர்த்து நிறைய புண்ணியங்கள் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு அவுட்லைன் தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒவ்வொரு புண்ணியங்கள் டைம் இருந்தால் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம எடுக்கலாம். ஒரு 4 அடிப்படையான
மனித நற்பண்புகளை பற்றி சொல்லுது. கார்டினல் விர்ச்சுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ஞானம், அடுத்தது நீதி. நீதினா யாரையும் ஏமாத்தாம நீதியாக நடந்து கொள்வது. ஓகே, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, திருப்பி அவர் சில்லறை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டார், என்ன பண்ண அந்த சில்லறைய? திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுத்துடணும். கொடுக்கலன்னா நம்ம நீதியாக நடந்துக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு குழந்தை, நம்மளுக்கு 4-5 குழந்தைங்க இருக்குது, அல்லது 2-3 குழந்தைங்க இருக்குது. ஒரு குழந்தைய அதிகமாக அன்பு செய்து ஒரு குழந்தைய அதிகமாக அன்பு செய்கிறேன்னா நம்ம குழந்தைகள் பால் நீதியாக நடந்து கொள்ளவில்லை. நம்ம கீழே ஒரு 10 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஒரே பொசிஷனில். ஒருத்தருக்கு நம்ம ஃபேவரேட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு வந்து கோபமாக நடந்து கொண்டோம்னா நாம் நம்முடைய ஊழியர்களுக்கு நாம் நீதி வழங்கலைன்னு அர்த்தம். சரியான முறையில் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்க முடியணும் நம்மளால். ஒவ்வொருவரிடம் பழகுகிற மெத்தட் வேறையாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தரை நம்ம மட்டம் தட்டி ஒருத்தரை நம்ம உயர்த்தி பேசும்போது நீதி இல்லாமல் நாம் நடந்து கொள்கிறோம். ஸோ மனிதருக்கு உள்ளாக நம்ம நீதியாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம். அதுதான் இது குறிக்குது. இது சில நேரத்தில் என்ன ஆகும்னா நம்மளை அறியாமல் செய்வோம். நம்ம செக் பண்ணி பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக நடந்துக்கிறோமா, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறோமா, ஒருத்தர் தவறு செய்கிற ஒரு மனிதனையும் நம்மளால் சமமாக நடத்த முடியுதான்னு பார்க்கணும். அந்த இடத்துல நான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் யோசித்து பார்ப்பேன். ஒரு சில ஆளுங்க பாருங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை தப்பே பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம், அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசும்போது கோபமாக பேசுவோம். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் இவர்கிட்ட நம்ம அடிக்கடி கோபமாக பேசுகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. முயற்சி செய்து மற்றவங்ககிட்ட காட்டுற அதே பரிவையும் இவரிடம் காமிக்கணும்னா எஸ், கடவுளுடைய கிருபையால் தான் முடியும். ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அங்கே போடணும். பிரைஸ் லார்ட். அதுக்கு அடுத்தபடியாக துணிவு. இந்த துணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நற்பண்புகளில் 4 நற்பண்புகளில் அடிப்படையான ஒரு நற்பண்புகளை சொல்லப்பட்டிருக்கு. ஞானம், நீதி, அடுத்தபடியாக துணிவு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு துணிவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஜீசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை சொல்கிறார், தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவனும் அதை இழந்து போவான், என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்வான், காத்துக்கொள்வான்றார். அப்போ இயேசு கிறிஸ்துக்காக உயிரை கொடுக்கணும், அப்படி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், அது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் எண்ணமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். இது இல்லைன்னா நம்ம உண்மையான ஒரு கடவுள் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்காக மரிப்பதில், கிறிஸ்துவுக்காக நாம் துன்பப்படுவதில் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷப்படணும். அந்தோனியாரா ஒரு எந்த ஊர்னு எனக்கு ஞாபகம், ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கண்ட்ரிக்கு போய் மறிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய சீனியர் குரு, அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணாரோ அந்த குருவானவர் அதை அலோவ் பண்ணல, அதனால அவர் போக முடியல. பாருங்க, அவர் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுக்கு உயிரை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஒரு வேத சாட்சியாக, இரத்த சாட்சியாக மறிக்கணும்னு அந்தோனியார் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு மேலாக இருந்த மேல் அதிகாரி அதை அனுமதிக்கலை. இப்போ அவருக்குள்ள ஒரு பயங்கரமான போராட்டம். இவரை மீறி போய் ஆண்டருக்காக உயிரை கொடுக்கறதா, அல்லது இவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதா? இவரை மீறி போய் உயிரை கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை ஆண்டருக்கு பிடிக்காம போயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ பாருங்க, கடவுளுக்காக உயிரை கொடுக்கணுன்ற துணிவு இருந்தால் கூட தாழ்ச்சி அதை விட ஒருபடி மேலே போகுது. கீழ்ப்படிதல் அதை விட மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்குது இல்லையா? கீழ்ப்படிதல், சாமுவேல் சொல்வார் ஒரு பர்டிகுலர் வார்த்தை, எனக்கு எக்ஸாக்டாக மறந்து போச்சு, பலியை விட கீழ்ப்படிதல் மேல் இல்லையா? கடவுளுக்காக நம்ம பெரிய பலி, நம்ம உயிரே பலியாக கொடுக்கலாம், அதை விட முக்கியமானது கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிவது. பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த கீழ்ப்படிதல், அப்போ துணிவு ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துக்காக துன்பப்படவும் அவருக்காக உயிரை கொடுக்கவும் நமக்கு தைரியம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். ஒரு தியானம் சென்டர் வச்சிருக்க ஒரு ஃபாதர் வந்து இந்த இணைப்புக்குள்ள வர ஆசைப்படுறாங்க பிரதர். அவங்க எப்படி ஓகே, அந்த லிங்க் அனுப்பிவிட்டேன், உள்ள வர முடியல, எப்படி வரணும்? அந்த லிங்க் கிளிக் பண்ண வந்துடலாமா சிஸ்டர்? பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லுங்க. அதான் அவங்க போட்டோ மட்டும் தான் வருதுமே. இந்த பிரதர் செய்தி நான் கேட்க நிறைய சொல்லியிருக்கேன் பிரதர்.
லிங்க் லிங்க் அந்த கிளிக் பண்ணி ஃபாதர் இப்ப print உள்ள வர பண்றாங்களா? முடியாம ஓகே, உங்க நம்பர் கொடுங்க. பண்றாங்க ஸ்டெல்லா ஃபாதர் சிஸ்டர் ஹெல்ப் அவங்க. பண்ண முடியுதா பாருங்க. ஓகே, ஸ்டெல்லா சிஸ்டர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சார் நம்பர் மட்டும் சொல்லுங்க அவங்ககிட்ட. சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா இவங்கள? நம்பர் கொடுங்க. சிவமதி சிஸ்டர் தெரியும். சிஸ்டர் ஃபாதர் நம்பர் கொடுங்க. ஃபாதர் நம்பர் கொடுங்க சிஸ்டர். சரிங்க சரிங்க சிஸ்டர். இந்த கொடுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமான ஒரு நற்பண்பு வந்து தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்போதே நம்மளுக்கு நிறையா பாவத்தை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த தன்னடக்கம் என்பது பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவுடைய கனிகள்லையும் வருது இல்லையா? தன்னடக்கம் வருதா இல்லையா? சிஸ்டர் அப்ப என்ன பண்ணணும்? நம்ம முயற்சி பண்ணணும். பரிசுத்தாவுடைய உதவியோடு ரெண்டையும் சேரும்போது இந்த தன்னடக்கம் நமக்கு வருது. நிறைய இடத்துல நம்ம தன்னடக்கம் இல்லாம இருக்கிறோன்னா சிஸ்டர் நான் முயற்சி செய்யலன்னு அர்த்தம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். எஸ் சிஸ்டர், என்ன சிஸ்டர்? சிஸ்டர் நம்பர் கொடுத்து அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க விட்டுருங்க. ஓகே, இந்த அடிப்படையான ஒரு 4 நற்பண்புகளை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா தலையாய பாவங்கள் எத்தனை? 7 பாவம் இருக்கு இல்லையா? அந்த 7 பாவத்துக்கும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா 7 புண்ணியங்கள் உண்டு. ஓகே, அந்த 7 புண்ணியங்களை இப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மோசமான பாவம் எது? கர்வம். கர்வம், பெருமை, அகந்தை, ஆணவம், செருக்கு. தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பொதுவாக நம்ம இந்த பெருமை அல்லது ஆணவம் எல்லாம் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். தயவுசெய்து நான் தமிழ் பண்டிட்டில் ப்ரைடுன்ற வார்த்தைக்கு தமிழில் இதெல்லாம் வருது. ஸோ குறிப்பாக என்ன நினைக்கிறோம்? நம்மை அதிகமாக நினைக்கிறது, நம்ம பெருமையாக நினைக்கிறது, நம்முடைய உண்மையிலே நம்ம யாரு? ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஒன்றும் இல்லாமலேருந்து வந்தவர்கள். அப்போ நம்மகிட்ட ஏதோ இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குது, என்கிட்ட அழகு இருக்குது, எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே பெருமைக்குரிய காரியங்கள் தான். இந்த பெருமையினால தான் சாத்தான் முதல்ல கீழே விழுந்து போனான் இல்லையா? வானதூர்களாக இருந்தவர்கள் பாவத்தில் விழுந்தது காரணமே இந்த ப்ரைடு தான். ஒரு வானதூதர்கள் ப்ரைடுனால பேயா மாற முடிஞ்சதுன்னா மனிதனுக்கு ப்ரைடு வந்தால் என்ன ஆகும் இல்லையா? வானதூதர்களாக இருந்தவர்கள் பெருமைனால பேயா போனாங்க. அப்போ மனிதன் வந்து வானதூதர்களோட கீழே தான் படைச்சிருக்கார் ஆண்டவர். நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெருமைப்பட்டோம்னா நம்மளும் அவன் போய் சேர இடத்துக்கு தான் போய் சேருவோம். அதனால் தயவுசெய்து இந்த பெருமை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் எல்லா மனுஷங்கிட்டையும் பெருமை உண்டு, அதுதான் கொடுமை. நம்ம எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பெருமை. இந்த பெருமை இருக்கா இல்லையா? இது பெருமையில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ப்ரைடில் நம்மகிட்ட ப்ரைட் இருக்குது, நமக்கே தெரியாது. இது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற பாவங்கள் நாம் செய்யும்போது நமக்கு தெரியும், ஆனால் நம்மகிட்ட பெருமை இருக்குது, நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணணும்? நம்முடைய வளர்ச்சியில் உண்மையிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருத்தரை பக்கத்தில் வச்சு நம்மளுக்கு அப்பப்போ இடித்து சொல்லணும். என் ஒய்ஃப் அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பாருங்க. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியில் சந்தோஷப்படக்கூடிய ஒருத்தரை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணால் உடனே சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சோம்னா மனைவியை விட கணவனை விட யாரும் உண்மையாக சொல்ல போகிறது கிடையாது இல்லையா? அதிக நேரம் நம்ம ஆஃபீஸில் செலவு பண்ணோம், அதுக்கு அடுத்தபடியே வீட்டில் செலவு பண்ணுறோம். அப்போ நம்முடைய தவறுகள் அதிகமாக யாருக்கு தெரியும்? வாழ்க்கை துணைவருக்கு துணைவிக்கு தான் தெரியும். ஆனால் அப்போ அவங்க சொல்கிறத நம்மளால் காது கொடுத்து கேட்க முடிஞ்சதுன்னா இந்த பெருமையிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக வெளியில் வர முடியும். பெருமையிலேருந்து வெளியே வரதுக்கு இது நம்மகிட்ட பெருமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு நாள் டீப்பாக எடுக்கலாம், அந்த பெருமையை பற்றி டீப்பாக எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கடவுள் எதை உணர்த்துறாரோ அந்த புண்ணியங்களை பற்றி நான் எடுக்கிறேன். ஸோ இந்த பெருமைக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னது? தாழ்ச்சி. தாழ்ச்சினா சுயத்துக்கு மறிக்கிறது இல்லையா? தன்னை பற்றி பெருமையாக நினைக்காம
முழுக்க முழுக்க கடவுளை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. 100% நாம் கடவுளை சார்ந்து கடவுள்கிட்ட தான் என் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்மை சாராமல் கடவுளை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் கடவுளை சார்ந்து வாழணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்டோட நான் அதை முடிச்சிடுறேன். சரி, இப்போ பாருங்க, ஒரு செடியை வெளியில் எடுத்து பிடுங்குறோம். கொஞ்ச நேரம் வெளியே தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு நாள் அது காஞ்சி போயிடும். கரெக்டா? ஒரு மீனை எடுத்து தண்ணியை விட்டு வெளியில் போடுறோம். ஒரு நாள் கழிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா செத்து போகும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு செத்து போயிட போகுது. கரெக்டா? அப்போ தண்ணியிலேருந்து மீனை பிரித்தா உயிர் போகுது, செடிக்கு வந்து மண்ணை விட்டு பிரித்தா உயிர் போகுது. எதனாலன்னு தெரியுமா? தொடக்க நூல் 1வது அதிகாரம் பதில் சொல்லுங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இல்லை, ஓகே. இருபதாவது இறைவார்த்தை, தொடக்க நூல் 1:20. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக. இல்லையா? தண்ணீரை பார்த்து என்ன சொல்றாரு? திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் எங்க பேசினாரு? தண்ணிக்கிட்ட பேசுறாரு. தண்ணியில் நிறையா மீன்கள் உருவாகட்டும்னு சொல்லி சொல்றாரு. கரெக்டா? இப்போ தண்ணியிலேருந்து தான் இந்த மீன் வருது. அப்போ தண்ணியிலேருந்து பிரிக்கும் பொழுது மீன் இறந்து போகுது. கரெக்டா? அதே போல ஆண்டவர் வந்து மண்ணுகிட்ட பேசுறார். இல்லையா? 29வது வார்த்தை, அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் அது இல்லை, 12 பிரதர் 12. 12. ஓகே, குட். படிங்க சிஸ்டர். புற்பூண்டுகளையும் விதையையும் பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. அதற்கு மேல 11, அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றார்? மண்ணுகிட்ட பேசுறார். அந்தந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்றபடி மரம் செடிகள் வளரட்டும். அப்போ அந்த செடிகள்லாம் வளருது. கரெக்டா? இப்போ எங்க அது சோர்ஸ் என்னது? செடிக்கு சோர்ஸ் என்னது? செடிக்கு தொடக்கம் எங்கிருந்து உருவாகுது? மண்ணிலிருந்து உருவாகுது. கடவுளுடைய வார்த்தையை எங்க பேசும்போது. அப்போ அந்த சோர்ஸை விட்டு பிரிக்கும் போது அது இறந்து போகுது. மனிதனுடைய உயிர் எங்கிருந்து வருது? மனிதனுடைய உடல் மண்ணிலிருந்து வருது. ஆனா உயிர் ஆண்டவர்கிட்ட வருது. கடவுள்கிட்ட இருந்து வருது. அப்போ கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரியும் போது நம்ம இறந்து போவோம். கரெக்டா? நம்முடைய வாழ்வு எங்க இருக்குது? அவருக்குள்ளதான் நம்முடைய வாழ்வு இருக்குது. யோவான் 1வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. யோவான் 1:4. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? ஏசு கிறிஸ்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை இருக்குது. இல்லையா? நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. லைஃப் அவர்கிட்ட தான் இருக்குது. நம்முடைய உயிர் அவர்கிட்ட தான் வந்தது. அவரை பிரியும் பொழுது நாம் இறந்து போவோம். அதனால நாம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை சார்ந்து தான் வாழணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிடமும் அவரை சார்ந்து வாழ்வதற்கு பேர் தான் தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். நம்ம தாழ்ச்சியை பற்றி டைம் இருந்தால் இன்னொரு நாள் டீட்டெயிலாக எடுக்கலாம். ஏற்கனவே எடுத்திருக்கோம், மறுபடியும் ஒரு நாள் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா தாழ்ச்சிக்கு பேர் வந்து புண்ணியங்களின் அரசி. நமக்கு எல்லா நற்பண்புகளும் இருக்கலாம். இப்போ முதல்ல சொன்ன அந்த 3 இறையியல் பண்புகள், இறையியல் தியாலஜிக்கல் விர்ச்சுவஸ், அன்பு. இப்போ புனித சின்னப்பர் என்ன சொல்றாரு? நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இந்த 3ல அன்பே தலை சிறந்தது. இந்த 3 உங்ககிட்ட பெர்ஃபெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தாழ்ச்சி இல்லைன்னா இந்த 3மே கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு மனிதன் நம்பிக்கையில தலை சிறந்து நிற்கிறான், கடவுளுடைய அன்புல பயங்கரமா இருக்கிறான். ஆனால் தாழ்ச்சி மட்டும் இல்லாம போச்சுன்னா எல்லாமே விழுந்து போகும். தாழ்ச்சி இருக்கிற ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மாத்திரமே இந்த 3 தங்கும். நம்ம பெற்றுக்கொள்ளலாம், முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், வரலாம்.
ஆனால் நீங்கள் வந்து பொத்துன்னு மறுபடியும் கீழே விழுவீங்க. நம்ம நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் குறிப்பாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம மேலே போயிட்டு இருக்க மாதிரி ஆனால் திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துடும் அப்படின்னா முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னது? உண்மையான தாழ்ச்சி என்னிடம் இருக்கிறதா? உண்மையான தாழ்ச்சி என்னது? கடவுளை சார்ந்து வாழ்றது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது. கரெக்டா? அதுக்கு அடுத்தது அவர் வைத்திருக்கிற அதிகாரிகள், நமக்காக ஆஃபீஸில் வைத்திருக்கிற அதிகாரிகிட்ட நம்மளால் கீழ்ப்படிஞ்சிருக்க முடியுதா? குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களிடம் கீழ்ப்படிந்திருக்க முடிகிறதா? நம்முடைய ஆன்மீக வழிகாட்டிக்கிட்ட கீழ்ப்படிஞ்சிருக்க முடியுதா? இதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தோம்னா நம்ம கீழே விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. புனித பியோ அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு மனிதன் பாவ சூழ்நிலையில் விழப்போகிற நேரத்தில் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னா 100% ஆண்டவர் வந்து தன்னுடைய கிருபையை கொடுப்பார், காப்பாற்றுவார். அப்படி நீ கூச்சல் போட்டு ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் உன்னை காப்பாற்றலைன்னா ஒரே ஒரு விஷயத்தை செக் பண்ணிப்பார், உங்கள்கிட்ட தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம்ன்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவத்தில் விழுவது நிச்சயமாக கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஒரு பாவ சூழ்நிலை விழுகிற மாதிரி இருக்குது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் இந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நம்ம ஜெபிச்சோம் கடவுள் நம்மளை காப்பாற்றலாம், என்ன அர்த்தம்? நம்மகிட்ட தாழ்ச்சி இல்லைன்னு நமக்கு அர்த்தம். தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். இதில் ஒரு பியூட்டிஃபுல் வார்த்தை ஒன்று இருக்குது. கடவுள் பாருங்க, யார் கூக்குரலிட்டு கூப்பிட்டாலும் குறிப்பாக பாவத்தில் விழக்கூடாது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்கும், நிச்சயமாக வந்து உதவி செய்வார். செய்ய மாட்டாரா? எந்த ஒரு பிள்ளையும் பாவத்தில் விழுறது கடவுளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவரை பிரிந்து போகிறோம். பாவத்தில் விழும்போது நம்முடைய ஆத்மா அவருடைய கம்யூனிகேஷன் பண்ணுறது கட் ஆகுது. அப்போ பாவத்தில் விழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உண்மையிலே சின்சியராக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆனால் அதே பைபிள் என்ன சொல்லுது? பெருமை கொள்பவன் கடவுளை எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லுது. உங்கள் உள்ளத்தில் பெருமை இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு எதிரி யாரு? கடவுள் இது இல்ல, நான் நாம தான் கடவுள் எதிர்த்து நிற்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? தெருக்குற்றோரை சிதறடிப்பார். சிஸ்டர் தயவு செய்து வாலண்டியர்ஸ் கேட்காம பதில் சொல்லுவாங்க. எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் நீங்களும் இதோட மோசமாக தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அலோவ் தம் டு க்ரோ இல்லையா? அவங்களை திங்க் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இறை வசனம் என்ன சொல்லுது? பெருமை கொள்ளுவன் கடவுளை எதிர்த்து நிற்கிறான் இல்லையா? யாக்கோபு என்ன அதிகம்? 4:3. யாக்கோபு யாரும் தெரிஞ்சவங்க சொல்லலாம். யாக்கோபு எத்தனாவது அதிகாரம் அது? இப்போ சொல்லுங்க வாலண்டியர்ஸ். யாக்கோப் 4:7. 4:7. ஓகே, வெரி குட், தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, யாராவது ஒருத்தர் யாக்கோபு 4:7 பொறுமையாக படிக்க பார்க்கலாம். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது No, no, அது no, no. உங்களிடமிருந்து அது இல்லை, ஓடிப்போகும். அந்த வார்த்தை இல்லை சிஸ்டர். யாக்கோபு 4:7 தான் பிரதர் அது. இல்லை இல்லை, நீங்கள் படிக்கிறது கரெக்டு. நான் சொன்ன வார்த்தை அது கிடையாது. அதாவது பெருமை கொள்வன் கடவுளை எதிர்த்து நிற்கிறான். முயற்சியை நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுகிறார். எந்த வசனம் பிரதர் அது? யாக்கோபு 4:7 தான் brother. 4:7. 4:6 பிரதர். 4:6. எஸ் 4:6. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், ஓகே, இது இல்லை பிரதர். இன்னொன்று வந்து கடவுளை எதிர்த்து நிற்கிறார்னு வரும். ஓகே, ஒரு செகண்ட் நான் பார்த்து சொல்லிடுறேன். தெரியலையே, இந்த வசனம் தானா? ஒன்று பேதுரு 5:5 பாருங்க. ஓ சாரி, யாக்கோபு 4:6 இங்கிலீஷில் வேற மாதிரி இருக்குது. அதுதான் see, God gives more grace, whereas he said God resists the proud but gives grace unto the humble. ஓகே, அது கூட இல்லையே. ஓகே ஃபைன், கடவுள் எதிர்த்து நிற்கிறான் வசனம். 1 பேதுரு 5:11 கோராகை போல எதிர்த்து நின்று அழைத்தார்கள். First Peter 5:5 தான் brother. First Peter 5:5.
ஓகே, இங்கிலீஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காட் ரெசிஸ்ட் ப்ரவுட் அண்ட் கிவ்ஸ் கிரேஸ் நாட் டு த ஹம்பிள். ஓகே ஓகே ஃபைன். பிரதர் 1 பேதுரு 5:5 பிரதர். 1 பேதுரு 5:5 அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, இங்கேயும் இங்கிலீஷில் வரும். ஓகே ஃபைன். லூக்கால ஓகே இருக்குதுங்க. லூக்கால ஃபைன் உள்ளத்தில் செருக்குடன் சிந்தி போரை சிதறடித்து வருகிறார். ஓகே கரெக்ட். அது வந்து மாதாசு பாடுற பாட்டு இல்லையா? ஓகே, செருக்கோட இருக்குள்ள யார் சிதறடிக்கிறது? கடவுள். கடவுள். அவங்க கடவுள் யாருக்கு எதிரியா நிற்கிறாரு? செருக்கோடு இருக்கிறவங்களுக்கு. தாழ்ச்சி இல்லாதவங்களுக்கு யார் எதிரி? அப்போ நம்ம முதல்ல கடவுள் தான் எதிரி. கடவுள் தான் எதிரி. ஸோ எப்பொழுதும் நம்ம உள்ளத்தில் தாழ்ச்சி இல்லாமல் போதோ, எப்பொழுதும் நமக்கு பெருமை வருதோ, யாரை எதிர்த்து நிற்கிறோம் நம்ம? கடவுளை எதிர்த்து நிற்கின்றது. ஓகே, அதனால தான் நமக்கு இது மற்ற எல்லா பாவமும் ஓகேன்னு சொல்ல வரல, வெளியில் வர்றது கொஞ்சம் ஈஸி. ஆனால் அந்த செருக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால தான் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நமக்கு உண்மையிலே நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கிற ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. அவங்க சொல்லும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அதை விட ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு நம்மளை பாராட்டும் போது பிடிக்கும், நம்முடைய குறையை சொல்லும்போது பிடிக்காது. கரெக்டா? எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறீங்க இங்கே? எத்தனை பேருக்கு பாராட்டினா பிடிக்குது, குறைய சொன்னால் கஷ்டமாக இருக்குது? ஆரோக்கிய அந்தோனி பிரதர், நீங்களும் நானும் தான் அதே மாதிரி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு கூட பாராட்டினா பிடிக்கும், குறை சொன்னால் கஷ்டமாக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் குறை சொன்னால் பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை போகுது. ம் எல்லாம் ரொம்ப பயங்கர முதிர்ச்சி நிலையில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். குறை சொன்னால் யாரும் கஷ்டமாக இருக்காதா? நான் கை தூக்கணும் பிரதர், நீங்க பார்க்கல. ஓகே, ஒரு சிலர் தாங்க, மற்ற எல்லாமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க சார். ஆ நமக்கு ஜென்ரலாகவே நம்மளை பாராட்டினா எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனால் குறை சொன்னால் நமக்கு முகம் சின்னதாகிடுது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னது? ஏதாவது ஒரு குறை சொல்லும் போது தான் பிரச்சனையாக வருது இல்லையா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நம் குறைய சொல்லும்போது நம்மளால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியணும். அப்படி ஏற்றுக்கொண்டா நம்மளுக்கு தாழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். முதல்ல நம்ம குறை சொல்லும்போது திருப்பி நம்ம கவுண்டர் கொடுக்காம இருந்தாலே பாதி தாழ்ச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். பொறுத்துக்கொள்ள முடிஞ்சாலே பாதி தாழ்ச்சி வந்துருச்சு. அந்த சொன்னதுக்கு உடனே பதில் சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் நம்ம திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. நம்மளை குறை சொன்னோன்னா திரும்பி பதில் சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எஸ் பிரதர், டவுட்டா அதுக்குள்ள? என்ன டவுட் இல்லை பிரதர். இப்ப சொன்னீங்கல்ல பிரதர், என்னுடைய ஒய்ஃப் என்ன குறை சொல்லும் போது சைலண்டா இருந்து ஊமையாட்டோம், எதுவுமே பேச மாட்டோம். ஓகே, வெரி குட். எதுவுமே பேச மாட்டோம் பிரதர். அவங்க என்ன குறை சொன்னாங்கன்னா பேசாம சைலண்டா இருந்துருவோம். நீங்க வந்து தாழ்ச்சியை கத்துக்கிறதுனால இருக்கீங்களா, பயந்துட்டு இருக்கிறீங்களா? பயந்துகிட்டு இருக்கேன். பயந்துட்டு இருக்க. இங்க பாருங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏசு கிறிஸ்து சில நேரத்தில் தாழ்ச்சி பேசாம இருக்கிறார் இல்லையா? அவரை குறை சொல்லும் போது சில நேரத்தில் பேசாம இருக்கிறார் இல்லையா? அவருடைய பாடுகளோட ஒப்பு கொடுங்க பிரதர், அது புண்ணியமா மாறும் பிரதர். புரியுதுங்களா? ஆண்டவரே, உங்களை குறை சொல்லும் போது, உங்களை சிலுவையில் அடிக்கும் போது நீங்க எல்லாத்தையும் எதையும் பேசல, பதில் சொல்லலை, அதனால உங்களுடைய பாடுகளோடு சேர்த்து ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது பெரிய புண்ணியமா வரும். ஒரு சில நேரம் அது நினைப்பேன் பிரதர், அதுல எல்லாரும் நினைக்க முடியாது, மறந்துடுவோம். இல்ல, நீங்க அப்படி ஆஃபர் பண்ணும்போது சந்தோஷப்பட முடியும். ஏசு கிறிஸ்துவோட பாடுகளோட நம்மளும் ஒரு பங்கு பெறுறோம்ல பிரதர். இப்போ 4வது ஸ்தலத்துல பாக்குறோம், 5வது ஸ்தலத்துல சீமோன் வந்து சிலுவையை சுமந்துட்டு போறாரு இயேசு கூட சேர்ந்து இல்லையா? இப்போ சீமோனுடைய உதவி இல்லாம இயேசு கிறிஸ்துவால சிலுவை சுமந்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணிருக்க முடியாதா? இது எல்லாமே ப்ரீ பிளான் பை காட் த ஃபாதர் இல்லையா? இந்த மொத்த நிகழ்ச்சியுமே பிதாவுடைய திட்டம். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து தனியா சுமந்துட்டு போக, நடுவில் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து கூட ஜாயின் பண்ணி சுமந்துட்டு போனோம்னு பிளான் பண்ணது யாரு? கடவுளுடைய திட்டம், பிதாவுடைய பிளான். எதுக்கு அப்படி பிளான் பண்ணாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பாடுகள்ல நீங்க பங்கு பெற்றாதான் அவரோட மாட்சியிலையும் பங்கு பெற முடியும். ஓகேங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துடைய பாடுகள்ல நம்ம பங்கு பெறுறது மிக மிக அவசியம். எந்த அளவுக்கு அவருடைய பாடுகளை நம்ம பங்கு பெறுறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை அவனுடைய பாடுகளோட ஒப்பு கொடுத்து நம்ம கொண்டு போறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு
பரலோகத்தில் மாட்சி ஜாஸ்தி. அதனால தான் புனித பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தில் நாம் படுகிற துன்பங்களை பரலோகத்தில் நாம் அடைய இருக்கிற மாட்சிமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒண்ணுமே கிடையாதுன்றார். ஓகே, அப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நம்ம அதை மனசுல வச்சுட்டு அதை ஒப்பு கொடுத்து அப்படி போகும்போது ஒவ்வொரு துன்பங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு நிந்தைகளும், நமக்கு அவமானங்களும் நம்மளுக்கு அதுவெல்லாம் பரலோகத்தில் மாட்சியாக வந்து சேரும். ஓகே ஓகே பிரதர், நான் ஒரு 5 minutes முடிச்சிருந்தேன் இதை. நம்ம அதுக்கப்புறம் எதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம். ஓகே, 7ல் இதெல்லாம் பார்த்தோம். ஓ, ஃபர்ஸ்ட்ல நிற்கிறோமா? சாரி, ஃபாஸ்ட்டாக போகலாம். செகண்ட் வந்து பேராசை இல்லையா? சிலருக்கு பொருள் மேலே ஆசை, சிலருக்கு மனிதர்கள் மேலே ஆசை, சிலருக்கு சொத்து மேலே ஆசை, சிலருக்கு கார் மேலே ஆசை. எது மேலே அதிகமான ஒரு ஆசை வந்ததுன்னா அது பாவத்தில் போய் விடும். அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்தல் இல்லையா? இங்கிலீஷில் சேரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சேரிட்டியும் அன்பும் கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்கும். சில பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்புன்றதுக்கு பதிலாக சேரிட்டின்னு போட்டிருக்கும். அப்போ இந்த சேரிட்டி அப்படின்றது அன்பு செயல் வடிவம் பெறுறதுக்கு பேர் தான் சேரிட்டி. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இல்லையா, அன்பே செயல் வடிவம் பெறுறது தான் உண்மையிலே சேவை செய்வது. இயேசு கிறிஸ்து சேவை செய்தார் இல்லையா? ஸோ அந்த சேவை மனப்பான்மையோடு வாழ்கிறது ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலருக்கு நிறைய சேவை செய்யணும்னு மனசில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். மதர் தெரேசா வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய செட்டப்பில் வரல இல்லையா? தனியாக ஒரு சகோதரியாக வந்து சின்ன சின்ன காரியங்களை செய்து கடவுள் அவர்களை உயர்த்தினார். ஓகே, அடுத்தது லஸ்ட். இது வந்து காமம், இச்சை, சிற்றின்ப ஆசைகளை குறிக்குது. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆனது தூய்மை, கற்பு, இல்லற வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லையா? பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், வாழ்க்கையில் பரிசுத்தம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியங்கள். அடுத்தது சாவான பாவம் வந்து பொறாமை இல்லையா? ஒருத்தர் நல்லா வரும்போது மனசில் கஷ்டப்படுறது. ஒரு சில மக்களுக்கு ஒரு சிலர் வசதியாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு மனசு பொறுக்காது இல்லையா? அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னது? நன்றி உணர்வு. கடவுளுக்கு இது கொடுத்துருக்கீங்களான்ற இதுக்கு நன்றின்னு சொல்லி நம்மளால தன்னிறைவோடு இருக்கணும். அதுதான் கிராட்டிடியூட். மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பண்புக்கு பேர் கிராட்டிடியூட். பெருந்தீனி, இது வந்து சாப்பாடு பிரியம், உணவு பிரியம். இது ஒரு பாவமா அப்படின்னு நான் முதல்ல நினச்சிருக்கேன். ஆனால் இந்த நாக்கை கட்டுப்படுத்த முடியாதுன்னு, தன்னுடைய உடலை முழுவதையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அது பேச்சுக்கு மாத்திரம் இல்லை, சாப்பாட்டுக்கும் தான். சாப்பாடு வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமாக சாப்பிடணும் இல்லையா? ஒரு சில சகோதரர், நான் இது தனித்தனியாக எடுக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். நான் ஒரு சகோதரரை பார்க்க போனேன் துபாயில். அவர் பார்த்தா ஒரு நாள் 2 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டார். அங்கே வாங்க பிரதர், அங்கே சூப்பராக இருக்கும் சாப்பாடு, தொடக்கறி நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு சொல்லி பாருங்கள். ஒரு மதியான வேலை சாப்பாட்டுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மனிதன் உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு. ஜீசஸ்லாம் அப்படி தான் வாழ்ந்துருக்கார் இல்லையா? ஏசு கிறிஸ்து போன இடத்துல என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க, கிடைக்கலன்னா பட்னியாக இருந்திருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டின்னு கூப்பிட்டு விருந்து கொடுக்கும்போது கொடுக்குறாங்க, மற்ற நேரத்தில் ஒன்றும் இல்லைனாலும் பேசாமல் இருக்கிற ஒரு மனநிலையில் வாழ்ந்துருக்கிறார். கடவுளே அப்படி இருந்திருக்கார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக கோபமும் ஒரு சாவான பாவம், மிகப்பெரிய தலையான ஒரு பாவத்தில் ஒன்று. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான வெர்ச்சுஸ் வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை இல்லையா, அமைதி. இப்போ நம்ம இன்னைக்கு ஓகே, அடுத்தபடி லாஸ்ட் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் ஒரு பாவம்னு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியாது. உண்மையிலே எத்தனையோ நேரம் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் இல்லையா? கடவுளுடைய நேரத்தை நம்ம வீணடித்த தருணங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். சோம்பேறித்தனமாக இருந்தது கம்பல்சரியாக மன்னிப்பு கேட்கணும். ஒரு சிலர் மன்னிப்பு கேட்காம இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்து கம்பல்சரியாக மன்னிப்பு கேட்கணும். அதுமாதிரி பெருந்தினிக்கு நம்ம நிறைய நேரத்தில் மன்னிப்பு கேட்காம இருந்திருப்போம். அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றையெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டிருப்போம். பெருந்தினியை நம்ம ஒருவேளை பாவம் செஞ்சது சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதே போல் சோம்பேறித்தனமாக இருந்ததையும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் தயவுசெய்து இந்த ஈஸ்டருக்குள்ளே, குட் ஃப்ரைடேக்குள்ளே போய் மன்னிப்பு கேடுங்க, நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ. இந்த விர்ச்சுஸ் அப்படின்னா என்ன, கனிகள் என்றால் என்ன, இந்த புண்ணியங்களுக்கு மனிதனுடைய பங்கு அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய கிருபை இல்லாமல் மனிதனுடைய பண்பு பரிசுத்தமாக போகிறது கிடையாது. தாழ்ச்சியை கற்றுக்க முடியாது. கடவுளுடைய கிருபை தேவைப்படுது. அதே நேரத்தில் பரிசுத்தாயுடைய கனிகள் தான் எல்லாத்தோட பெஸ்ட்.
ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு? நல்ல கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டி அக்கினியிலே போடப்படும். கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது கனிகள். அப்போ அந்த கனியை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கனிகள் வர்றதுக்கு முன்னால நம்மகிட்ட இந்த பூ மொட்டுலாம் வருதான்னு பார்க்கறது தான் நம்முடைய இந்த விர்ச்சுஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த விர்ச்சுஸ்லாம் நம்மகிட்ட இல்லை, தாழ்ச்சி இல்லை, நம்மகிட்ட பொறுமை இல்லை, அல்லது பியூரிட்டி இல்லை, மனதில் தூய்மை இல்லை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லாமல் நம்ம பரிசுத்த கனிகள் முழுவதும் வந்துடும் நினைக்காதீங்க. அது வர்றதுக்கு முன்னாடி இது வர்றது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு சின்ன ஜெபத்தோட முடிக்கலாமா? பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இதோ இன்று 3 விதமான தியாலஜிக்கல் விர்ச்சுஸ் என்ன என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். 4 கேபிட்டல் விர்ச்சுஸ் என்ன என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, மீண்டுமாக 7 விதமான முக்கியமான இந்த தலையாய பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவையான நற்பண்புகளை குறித்து எங்களுக்கு நீர் இதோ இன்று விளக்கி கூறியதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இதில் பல காரியங்களை நாங்கள் தியானிக்காமல் பயிற்சி செய்யாமல் இருப்பதை எங்களால் உணர முடிகிறது ஆண்டவரே. இது ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பயிற்சி செய்ய அப்பா எங்களுக்கு மனத்தை கொடும். விடாமுயற்சியோடு இதில் நாங்கள் உம்முடைய கிருபையினால் பயிற்சி செய்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை போல் இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.